பிராண்டி செய்திகள் 90,000 வாக்குகள் விஜயின் மெகா ரிஸ்க் திருச்சி கிழக்கு தொகுதியில் தவேகா ஜெயிக்க முடியுமா? ஹலோ மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், திருச்சி கிழக்குனாலே ஒரு காலத்துல கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே சுமார் 90,000 சிறுபான்மையின வாக்குகள் இருக்கிறப்போ விஜய் அங்கே டைரக்ட் அட்டாக் பண்ண போறாராம். திமுகவோட பாரம்பரிய ஓட்டு வங்கியை தளபதி உடைப்பாரா, இல்ல இது அவருக்கு ஒரு பெரிய பேக்ஃபயர் ஆகுமா? இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. திருச்சி கிழக்கு தொகுதியில மொத்தமுள்ள சுமார் 2.5 லட்சம் வாக்குகள்ல 90,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ மக்களுடையது. 2. சிறுபான்மையினரின் காவலன் திமுக தான்கிற பிம்பம் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இத உடைக்க விஜய் என்ன மாதிரியான செக்யுலர் ஸ்கெட்ச் போடப் போறாருங்கிறது தான் இப்போதைய எதிர்பார்ப்பு. 3. தவைகா மாநாட்டுல விஜய் பேசின அந்த மதசார்பற்ற நிலைப்பாடு இந்த 90,000 வாக்குகளை தன்பக்கம் இழுக்கத்தான்கிறது இப்போ பட்டப்பகலா தெரியுது. 4. ஆனால் அதே சமயம் அதிமுகவும் இங்கே ஒரு பலமான சக்தியா இருக்கிறதுனால ஓட்டுகள் 3ஆ பிரிஞ்சா அது யாருக்கு லாபம், விஜய்க்கா இல்ல திமுகவுக்கா? 5. வெறும் சினிமா இமேஜ் மட்டும் போதாது, இந்த 90,000 மக்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கு விஜய் என்ன தீர்வு சொல்றாருன்னு அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. 6. தொகுதியிலுள்ள சுமார் 40,000 இளைஞர்களின் வாக்குகள் விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அந்த யங்ஸ்டர்ஸ் கார்டு தான் விஜயோட மாஸ்டர் பிளான். 7. ஒருவேளை விஜய் இங்கே ஒரு சிறுபான்மையின வேட்பாளரை நிறுத்தினா அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா அமையும்னு அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. கண்ணா, திருச்சிக்கு ஒரு ஃபோன்னு சொல்லுவாங்க, ஆனா இப்போ திருச்சிக்கு ஒரு பிளான்னு விஜய் இறங்கிட்டாரு. 90,000 ஓட்டுகளை தக்க வைக்கிறது ஒரு வித்தைனா அதை தன் பக்கம் திருப்புறது ஒரு பெரிய வித்தை. தளபதி விஜய் எடுத்த இந்த முடிவு சரியா இல்ல சரவடியா? 2026ல இந்த திருச்சி அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a bold move to test the waters in a strong hold of traditional vote banks, boss. விஜய் திருச்சியில களமிறக்க போற அந்த சர்ப்ரைஸ் வேட்பாளர் யாரு? திமுகவோட அடுத்த கட்ட மூவ் என்ன? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Yash signing off. Keep watching. Bye bye.